உளுந்தூர்பேட்டை கனியார் கிராமத்தில் வீடுகளும் விவசாய நிலங்களும் அழிக்கப்பட்டது. நம்ம காணொலியாக பார்த்துருப்போம். அதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே பகுதியை சேர்ந்த ராஜகோபால் மகன் சரவணன் இவர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் தான் அரசு அதிகாரிகள் இந்த இடத்த வீட்டையும் விவசாய நிலைகளையும் ஜேசிபி வச்சு அழிச்சாங்க. வீடுங்களை அடிக்கிறாங்க, ஓகே, அது ஏங்க விவசாய நிலையை ஏன் ஜேசிபி வச்சு அடிக்கணும்? அது இயற்கை தானே, தாவரம் தானே, இருந்தால் தானே, இல்லை கிடையாது. சரி, அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 25 குடும்பங்கள்லேருந்து 30 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் இன்னொரு கேள்வி வருதுங்க, ஏன் அதே ஊரில் அதே பகுதியில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும் ஏன் பட்டா நிலம் இருக்குது, இவர்களுக்கு மட்டும் ஏன் பட்டா நிலம் கிடையாது என்பதற்கான கேள்வி இருக்குங்க. அந்த கேள்விக்கான பதிலை தான் நான் சொல்ல போகிறேன். அதே இப்போ கனியார் கிராமத்தில் பல ஏக்கர் நிலம் வந்து பட்டா நிலம் இருக்குது. அவர்களுக்கு மட்டும் பட்டா நிலம் கிடைச்சது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த நடைமுறை தான். அதாவது அரசாங்கத்தில் ஒரு 3 விதி இருக்குங்க, சட்டப்பூர்வமான விதி ஒன்று இருக்குது. அது விவசாய பகுதி, நத்தம் பகுதி, ஏரி புறம்போக்கு பகுதி. இதில் விவசாய பகுதி, நத்தம் பகுதியில் நிலங்களோ இல்லை வீடுகளோ வச்சுருந்தால் அரசாங்கம் வந்து அவங்களுக்கு பட்டா கொடுத்துரும். அது சட்டத்தின் உள்ள விதின்னு இருக்குது. ஆனால் ஏரி புறம்போக்கு பகுதிகளில், நீர்நிலை பகுதிகளில் வீடுகளோ இல்லை விவசாய நிலங்களோ இருந்தால் அதுக்கு பட்டா கொடுக்க மாட்டாங்க. அது சட்டத்தில் இடம் கிடையாது. சரி, இவர்களுக்கு மட்டும் நீங்கள் ஒன்று யோசிக்கலாம், சரி இவங்களுக்கு மட்டும் எப்படி விவசாய நிலமும் நத்தம் நிலத்தில் மட்டும் இவங்களுக்கு எப்படி இடம் கிடச்சின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் முன்னோர்கள் ஜமீன்தார்களாகவோ நில உடைமையாளர்களாகவோ அல்லது மிராசுதாரர்களாக இருந்திருக்கலாம். இவர்கள் நூற்றுக்கணக்கான ஏக்கர்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த நபர்கள். இப்படி வாரிசுதாரர்களின் அடிப்படையில் வந்த சொத்துக்கள் தான் இப்போ ஊருக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கிடைச்ச பகுதி. இந்த வாரிசுதாரர்களின் அடிப்படையில் பட்டா மாறுதல் செய்யப்பட்டு இப்போ வந்து அவங்க வந்து பட்டா கொடுத்துருக்காங்க. இந்த மக்களுக்கு கிடைக்காத காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பட்டியலின மக்கள் பெரும்பாலானோர், எல்லாருமே கிடையாது, பெரும்பாலானோர் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தில் கூலி வேலை செய்பவர்களாகவும் பண்ணை அடிமைகளாகவும் தான் இருந்தாங்க. இவர்களுக்கு கிராம பகுதியில், அதாவது ஊருக்குள்ளே வசிப்பதற்கான தகுதி கிடையாது. அதனால் இவர்கள் தான் வாழ்வதற்காக ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஏரி நீர்நிலை பகுதிகளில், அதாவது ஏரிக்குள்ளார கிடையாது, ஏரிக்கரை பகுதிகளில் வீடு கட்டி வாழ்ந்தாங்க. என்ன சட்டம் என்ன சொல்லுது, ஏரி நீர்நிலை பகுதிகளில் வீடு கட்டி வாழ்ந்தால் அவர்களுக்கு பட்டா தரமாட்டேன்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லுது. அதனால தான் இந்த மக்களுக்கு அங்கே அந்த சட்டத்தின் மூலிமா பட்டா பெற்று தர முடியல. ரேஷன் கார்டை வாங்கிக்கலாம், ஆதார் கார்டு வாங்கிக்கலாம், சரிங்களா, மின்சார வசதி எல்லாமே வாங்கிக்கலாம். பட்டா கிடைக்காததற்கான காரணம் இதுதான். அரசாங்கம் ஒன்று புரிஞ்சுக்கணுங்க, பல ஏக்கர் கணக்கான சொத்துக்கள், இன்னும் பயன்படாத நிலங்கள் எத்தனையோ இருக்குது. இதில் ஒரு சட்டமும் இருக்குது, அந்த சொத்துக்களை பறிமுதல் செய்து இப்படி ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டமும் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் செய்யலை. அவங்க தான் ஃப்ளாட் போட்டு விற்க அனுபவிச்சாங்க. இந்த அரசாங்கமும் மீண்டும் பயன்படாத சொத்துக்களை, விவசாயம் செய்யாத சொத்துக்களை ஃப்ளாட்டு போட்டு விற்க அனுபவித்தாலும் இவங்களும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அப்படி தான் நம்ம திராவிட ஆட்சியெல்லாம் அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு இப்போ புரிஞ்சுன்னு ஏன் இதில் நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பாலான அதிகமாக பாதிக்கப்படுறது யார் பார்த்தீங்கன்னா, இதுமாரி பட்டியலின பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாங்க அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இது வந்து எழுதப்படாத ஒரு விதி. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த நடைமுறை, அதாவது அரசர் காலத்திலேருந்து இருக்கிற நடைமுறைகள் தான் இப்போ மாறுது. இப்போ சமுதாயத்தில் எவ்வளோ முன்னேற்றம் நடந்திருக்கான். சயின்ஸ் வந்திருக்கு, ஏஐ வந்திருக்கு, பல என்ன சொல்கிறது, படிப்பு, அறிவு, நிறைய விஞ்ஞான ரீதியில் அதிகமாக வளர்ந்துட்டோம். என்னதான் வளர்ந்தாலும் அந்த சட்டங்கள் அதே, அங்கே என்ன சட்டங்கள் இருக்கோ அதே சட்டங்கள் தான் இன்றைக்கும் தொடருது. அதனால் அதில் நம்ம மாற்ற முடியாது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.